ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டைட்டானிக் அப்படின்ற மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பல் ஒன்று இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த கப்பல் ஏப்ரல் 15, 1912 அன்னைக்கு அதிகாலை 2:20 மணிக்கு அந்த பிரம்மாண்டமான கப்பல் ஒரு ஐஸ் பாறை மேலே மோதி கடலுக்குள்ள மூழ்கியும் போயிருச்சு. சுமார் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தும் போயிருந்தாங்க. இதுல நம்ம எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே மூழ்கினது டைட்டானிக் அப்படின்ற கப்பல் கிடையாதான். என்ன ரெட்டி சொல்லிடலாமா? சொல்ல வேண்டியதானே. டைட்டானிக் கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் அவரோட கடைசி காலங்களில் அவரோட டெட் பெட்ல இருக்கிறப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, டைட்டானிக் நெவர் சிங்க் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அதுக்கப்புறம் கூடுதலாக அதை பற்றின இன்ஃபர்மேஷனை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுத்தப்போ தான் தெரிஞ்சு டைட்டானிக் கப்பலோட ஓனரான ஜேபி மார்கன் அப்படின்றவருக்கு டைட்டானிக் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு கப்பல் அவர் வச்சிருந்தாரு. அந்த ஒலிம்பிக் அப்படின்ற கப்பலை 1911 அன்னைக்கு செப்டம்பர் மாதம் இங்கிலாந்துல இருந்து நியூயார்க்கு செயில் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த கப்பலுக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சு 1912 அன்னைக்கு மார்ச் அப்போ திருப்ப இங்கிலாந்துக்கே எடுத்துட்டு வராரு. அக்யூரேட்டா சொல்லணும்னா டைட்டானிக் கப்பல் கிளம்புறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒலிம்பிக் அப்படின்ற கப்பலை திருப்ப கொண்டு வராரு. அந்த ஒலிம்பிக் அப்படின்ற கப்பலுக்கு நிறைய டேமேஜஸும் இருந்திருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸும் இருந்திருக்கு. அப்பதான் ஜேபி மார்கன் அவரோட பிளானவே போட ஆரம்பிக்கிறாரு. டைட்டானிக் கப்பல் மேலே நிறைய இன்சூரன்ஸும் போட்டு வச்சிருந்தாரு. அப்படி அந்த கப்பல் சிங்க் ஆயிருந்துச்சுன்னா நிறைய இன்சூரன்ஸ் பணம் அவருக்கு வரும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவரோட மாஸ்டர் பிளான் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒலிம்பிக் அப்படின்ற கப்பலோட பேரை டைட்டானிக்னு மாற்ற ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு டிராவல் பண்ண 2200 பேத்துக்கு அது டைட்டானிக் அப்படின்றது தான் தெரியும். ஆனால் அது ஒலிம்பிக் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த கப்பலில் ஜேபி மார்கனும் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜேபி மார்கன் கடைசி நேரத்தில் அவரோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணவும் செஞ்சார். அது மட்டும் இல்லை, அந்த 2200 பேரில் ஜேபி மார்கனோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும், அது மட்டும் இல்லை ஜேபி மார்கனோட பிஸ்னஸ்க்கு போட்டியாக இருக்கிறவங்களும் அந்த கப்பலில் இருந்தாங்க. ஜேபி மார்கன் நினச்ச மாதிரியே அந்த கப்பலும் பனிப்பாறையில் மோதி முழுக்கவும் செஞ்சிருச்சு. அதன் மூலியமா அந்த கப்பலோட இன்சூரன்ஸ் பணமும் ஜேபி மார்கனுக்கு வரவும் செஞ்சிச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்ம பார்த்த டைட்டானிக் அப்படின்ற படத்தோட பேர் எப்படி இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, த ஒலிம்பிக் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.